பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான நியூ சிலபஸ். இப்போ மொத்தமாக வந்துட்டு 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இந்த ரெண்டுலேயுமே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஓவர் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, ஸோ 1 and 2 இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் உண்டோ ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆயிரும். இப்போ ஹோல் நீங்கள் வந்து யூஜி பிஜி இந்த ரெண்டுலையும் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ எல்லா கான்செப்டுமே இந்த 2 யூனிட்டுக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? அப்போ இதில் யூனிட் 1ல பாருங்க, கெமிக்கல் பீரியாடிசிட்டி, இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், எம்ஓ தியரி, அதுக்கப்புறமா கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், நான் அக்வஸ் சால்வெண்ட், நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், அதே போல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அதுவுமே உள்ளே வந்துடும். அடுத்தபடியாக இந்த கோஆர்டினேஷன் அந்த காம்பவுண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், அந்த எஃப் பிளாக். ஸோ அதில் உள்ள ஸ்பெக்ட்ரல் மேக்னெட்டிக் ரிடாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே உங்களுக்கு என்னென்ன டாபிக் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே உங்களுக்கு வந்துடும். சரி, அடுத்தபடியாக 2வது யூனிட்டை பாருங்க. இது வந்துட்டு ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். 2வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் கவர் ஆகும். முக்கியமான அந்த கேட்டலிசிஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும். அடுத்தபடியாக இந்த கேஜஸ் அண்ட் கிளஸ்டர், ஸோ இதுலேயுமே அந்த முக்கியமான அதாவது நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அடுத்தபடியாக பயோஇனார்கானிக் கெமிஸ்ட்ரி, நெட் எக்ஸாமில் பயோஇனார்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கிட்ட எப்போதும் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பயோஇனார்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அடுத்தபடியாக நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பாருங்க, இதில் எல்லாமே உள்ளே வந்துடும். அதாவது அங்கே யூஜியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஜி டிஆர்பி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே இதில் வந்துடும். கியூ வேல்யூ, டிகே மோட்ஸ், டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன், ஸோ எல்லாமே இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த யூனிட் 1 யூனிட் 2 இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது என்ன எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 11 கொஸ்டின்ஸ் வந்து நினைச்சவங்க கேட்பாங்க. ஆனால் கடந்த டிஆர்பியில் அப்படியே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அந்த நினைச்ச மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கல, நிறைய யூனிட்ல இருந்து தொடவே இல்லை. சரிங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸே என்ன செய்யலை, ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. இப்போ எங்கே போயிட்டாங்க, கடைசி அந்த இதுக்கு போயிட்டாங்க நானோ. ஸோ அதுலலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சரி, அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பாருங்க, யூனிட் 3 பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னென்ன டாபிக் உண்டோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். சரிங்களா? குவாண்டம் மெக்கானிக்ஸில் பாருங்க தெரியும், பிளாங்க்ஸ் குவாண்டம்லேருந்து ஆரம்பிச்சு பேக் பாடி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்தபடியாக பாருங்க ஆப்ரேட்டர், 1D 3D, ரிஜிட் ரொட்டேட்டர், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம், ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். அதில் பாருங்க ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், டனலிங். ஸோ அப்போ குவாண்டம்ல உள்ள எல்லா டாபிக்குமே இதுக்குள்ள கவர் ஆகும். அடுத்தது பாருங்க அந்த குவாண்டம்ல உள்ள அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ், அதில் வேரியேஷன் பிரின்சிபல், பெர்டர்பேஷன் தியரி. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஈஸியாக மார்க்கும் இதில் ஸ்கோர் பண்ணிக்கிடலாம். குறிப்பிட்ட கொஸ்டின் தான் இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸில் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஃபார்முலா, குறிப்பிட்ட அந்த ஒரு கான்செப்ட், அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக இதில் மார்க் வாங்கிடலாம். குவாண்டம் கெமிஸ்ட்ரிலாம் கஷ்டமே கிடையாது, ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், லேர்ன் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த டேம் சிம்பிள்ஸ்
இந்த ஆர்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங், சரிங்களா? அதே போல ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன், மெனி எலக்ட்ரான் சிஸ்டம், ஆன்டிசிமெட்ரி பிரின்சிபல், இது எல்லாமே இந்த குவாண்டம்ல வரக்கூடியது. அதே போல கெமிக்கல் பாண்டிங் இன் டைஆட்டமிக், இது எல்லாமே அந்த குவாண்டம் பேஸ்டு வரக்கூடியது தான். அடுத்தபடியாக குரூப் தியரி பார்ப்போம். இந்த கெமிக்கல் அப்ளிகேஷன் தான் குரூப் தியரி. குரூப் தியரியில என்னென்னலாம் உண்டோ எல்லாமே உள்ள வந்துருச்சு. நீங்க வேற எங்கேயுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. குரூப் தியரி இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம், நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இதை வச்சு இந்த செலக்ஷன் ரூல்ஸ் ஃபார் ஐஆர் ராமன், நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன், டெஃபினட்டா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ அப்படி இதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், குரூப் தியரி நல்லா லேர்ன் பண்ணிக்கிடலாம். நீங்கள் அடுத்தபடியாக மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ இதில் இந்த முக்கியமானது பான் ஓப்பன் அப்ராக்சிமேஷன், பியர் லேம்பர்ட்ஸ் லா, சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த யூ விசிபிளுடைய இந்த கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த யூவி விசிபிளுக்கான இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அது இருக்குது, அதை படித்தாலே போதும், அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்தபடியாக ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள வந்துடும். சரிங்களா? நீங்க நிறைய எக்ஸாம்ல பார்ப்பீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு அடங்கிடும். அதில் பாருங்க, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உள்ள வந்துடும். அதே போல ராமன். சரிங்களா? நல்லா நீங்க என்ன பண்ணிடலாம், ஐஆர்னா என்ன, ராமன்னா என்ன, நல்லா நீங்க லேர்ன் பண்ணிடலாம். நடத்தினோம்னு நம்ம என்ன செய்வோம், கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். அப்போ அந்த ஐஆர் கான்செப்டுக்கும் கொஸ்டினுக்கும் என்ன பண்ண ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா போதும், நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு நிறைய இந்த மாதிரி தெரியும் சிலபஸ், ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், லேர்ன் பண்ணிடலாம். அதுதான் மெயின். கம்ப்ளீட் பண்றது பெருசு இல்லை, நீங்க லேர்ன் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க புதுசா லேர்ன் பண்ண உங்களுடைய நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, இஎஸ்ஆர். இஎஸ்ஆர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா கான்செப்ட், எல்லா அட்வான்ஸ்டு கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். நீங்க பிஜில படிச்ச கான்செப்ட் எல்லாமே இது உள்ளதான் இருக்கும். அடுத்தபடியா கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ். இப்போ அதுல இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சிஸ்டம், சரௌண்டிங், இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன ஆயிரம் உங்களுக்கு எல்லாமே இதில் உள்ள வந்துடும். சரிங்களா? இந்த கம்பஷன், ஃபார்மேஷன், ஆட்டோமைசேஷன், சப்ளிமேஷன். அடுத்தபடியாக அந்த தெர்மோடைனமிக்ஸ் உள்ளது ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், இந்த ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இன்வெர்சன் டெம்பரேச்சர், மேக்ஸ்வெல் ரிலேஷன், கார்னாட் தியரம், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெல்ம்ஹோல்ட்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு அடங்கிடும். சரிங்களா? பாருங்க, யூனிட் 3ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான். அடுத்தபடியாக இதுல குரூப் தியரி ரெண்டாவது, இந்த மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இதுல யூவி விசிபிள், அடுத்தபடியா ஐஆர், ராமன், இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அடுத்தபடியா இந்த தெர்மோடைனாமிக்ஸ், அதுல எல்லாமே இதுல கவர் ஆயிடும். சரிங்களா? இது யூனிட் 3. ஸோ அடுத்தபடியா இதுல பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 4. அப்ப யூனிட் 4, இந்த யூனிட் 4ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்ப அதுல கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியா இந்த கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ் அதனுடைய கண்டினியூவேஷன் இங்க இருந்தது இல்லையா, இந்த கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது வரும். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அந்த கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் அடுத்தபடியா ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இதில் இந்த போல்ஸ்மேன், போஸ் ஐன்ஸ்டீன், ஃபெர்மி டிராக், இதில் உள்ள இந்த கான்செப்ட் படித்தாலே போதும். ஸோ அதில் இருந்தால் கொஸ்டின் வரும். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தாச்சு, அடுத்தபடியா ஸ்டாட்டிஸ்டிக்கல், அடுத்தபடியா இந்த ஃபேஸ், சரிங்களா? ஃபேஸ்
பேஸ் ரூல்ல பாருங்க ஒரு சில சிஸ்டம் இருக்கு. இந்த லெட் சில்வர், அதே போல இந்த சோடியம் குளோரைட் வாட்டர் சிஸ்டம், ஃபீனால் வாட்டர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான அந்த சிஸ்டம் அதில் இருக்குது. ஸோ அதை படித்தாலே போதும், இதை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கோர் வாங்கிடலாம். ஸோ அடுத்தபடியாக கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். அப்போ இதில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, ஃப்ரெண்ட்லிச், லாங்மர். இது வந்து என்னது, இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஹெட்ரோஜினியஸ் கட்டாலிசிஸ். சரி, அப்போ இது வந்துட்டு இந்த கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். அப்போ இதில் பாருங்க யூனிட் 4. யூனிட் 4 கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், படித்து முடிச்சிடலாம். அதில் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்தபடியாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஃபேஸ் ரூல், அடுத்தபடியாக பாருங்க கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். இது வந்து யூனிட் 4 முடிச்சிடலாமா பாருங்க. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது கெமிக்கல் கைனடிக்ஸ், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அடுத்தது. சரிங்களா, அப்போ 3, 4, 5 எல்லாமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடியது தான். அப்போ இதில் இந்த பாருங்க எம்பரிக்கல் ரேட் லாஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன உண்டோ நீங்கள் யூஜி பிஜியில் படித்த எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலாக்ஸேஷன் தியரி, அதில் கைனடிக்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ், கேட்டலிசிஸ் அது வந்துடும். சரிங்களா, அப்போ இதில் முக்கியமாக மைக்கேலிஸ் மென்டன் கைனடிக்ஸ் அது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தபடியாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ் வருது. இப்போ அடுத்தபடியாக என்ன வந்துருது, கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்துருக்குது. சரிங்களா, சரி. அப்போ இந்த அடுத்தது பாருங்க, இந்த அயன் இன்ட்ராக்ஷன், ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், டிவேக் லிமிட்டிங்லா, எலக்ட்ரோட்ஸ். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது டாபிக்ஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரியும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிவிடலாம். இதுனா என்ன, இதுனா என்ன அப்படிங்கிறத நல்லா லேர்ன் பண்ணிவிடலாம். அதுபோக ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அடுத்தபடியாக பாருங்க இந்த சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டு அதில் ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்குது, அதிகமாக ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பாலிமர் கெமிஸ்ட்ரி. பாலிமர் கெமிஸ்ட்ரிலையும் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, சரி. அப்போது ஃபஸ்ட்டு 2 யூனிட் என்ன பார்த்தோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா, சரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உள்ள கவர் ஆயிரும். இப்போ அடுத்தபடியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யல, நிறைய கேட்கல. இந்த மாதிரி இதில் இந்த சிந்தசிஸ், இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருந்து என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே கேட்கல. எல்லாமே இங்கே போயிட்டாங்க, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய அந்த இன்ஸ்டியூஷன் கேட்டாங்க. ஸோ அப்போ இதில் பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் இருக்கு. சரிங்களா, அடுத்தபடியாக பாருங்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அப்போ இது எல்லாமே யூஜியில் உள்ள டாபிக், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய டாபிக். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரோமேட்டிசிட்டி, அதுவும் யூஜியில் உள்ள டாபிக். இது பாருங்க ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ் யூஜி. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஜியில் உள்ள டாபிக். லேட்டஸ்டாக உள்ள நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உள்ளதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூ சிலபஸில் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன படிக்கணும் நீங்கள், ஃபஸ்ட்டு அதனுடைய இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் படிக்கணும். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எதுக்கு இதை பயன்படுத்துவாங்க, ஸோ இந்த 2 நீங்கள் படித்தா போதும். சரிங்களா, அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ் இது எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அந்த அளவுக்கு ஈஸியானது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நீங்கள் நல்லா என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. சரி, அப்போ இது வந்துட்டு யூனிட் 6. யூனிட் 6ல் வந்துட்டு இந்த மாதிரியான இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி, ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ், நேம் ரியாக்ஷன் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தபடியாக இந்த பொலாரிமெட்ரி, இதில் ஒரு 2-3 டாபிக் இருக்குது. ஸோ இதுவும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7
அப்போ இதில் பாருங்க, இதில் வந்து முக்கியமாக இந்த எஃப்ஜிஐ, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இதில் இருந்துட்டு கொஸ்டின்ஸ் இல்லாமல் பேப்பரே இருக்காது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், முக்கியமாக ஆக்சிடேஷன்ல இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நினைச்சுவாங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இது நீங்கள் படித்தா, இதை மட்டும் படித்தாலே போதும். இப்போ நடந்த நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் இதுதான் கேட்டுக்கிறாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ முக்கியமானது. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? எது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எது வந்து இந்த பிஜி டிஆர்பி எழுதுகிற அந்த கேண்டிடேட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் இருந்தால் கண்டிப்பாக நினைச்சுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தபடியாக காமன் கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜன்ஸ், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஆர்கனோமெட்டாலிக், என்சைமேட்டிக், இந்த மாதிரி காமன் கேட்டலிசிஸ், அதே போல் ரியேஜன்ஸ் அதில் இருந்து கொடுத்துக்கிறாங்க. ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இன் கீமோ, ரீஜியோ அண்ட் சீரியோஸ் ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ். அப்போ இதுவும் பாருங்க, ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டாலே போதும். அடுத்தபடியாக கான்செப்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். அப்போ இதில் சிந்தசிஸ், ரெட்ரோ சிந்தசிஸ். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜியில் போன உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இதுதான் இருக்கும். ரெட்ரோ செகண்ட் செமஸ்டர் தேர்டில் வந்து யூனிவர்சிட்டியை பொறுத்து இது இருக்கும். ரெட்ரோ சிந்தசிஸ், டிஸ்கனெக்ஷன், சிந்தான்ஸ், லீனியர் அண்ட் கன்வர்ஜென்ட் சிந்தசிஸ், அம்போலன், ப்ரொடெக்டிங் குரூப்ஸ். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த சிந்தசிஸ்ல அதாவது ஒரு பெரிய இதை உடைச்சி சின்னதாக கொண்டு வருவாங்க, அதான் வந்து நினைச்சுவாங்க ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாருங்க, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 டைஃபங்க்ஷனல் சப்ஸ்டிடன்ஸ், டீல் சல்டர் ரியாக்ஷன்ஸ், மைக்கேல் அடிஷன், ராபின்சன் அனுகுலேஷன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த நேம் ரியாக்ஷன்ஸே படித்தாலே போதும், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ். அப்போ இதில் கைரல் ஆக்சிலரிஸ் மெத்தட், அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஏசிமெட்ரிக் இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி இந்த ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ் அதுவும் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஸோ அது வந்து வெரி வெரி ஈஸி. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அதில் ஒரு 4 கான்செப்ட் தான் வரும், அதையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சிந்தசிஸ் அண்ட் reactivity ஆஃப் common heterocyclic compounds containing 1 or 2 heteroatoms. furan, thiophin, pyrrole, pyridine, quinoline. ஸோ அதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அது பார்த்தாலே போதும். சரிங்களா? அதை பாருங்க, சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி. அதனுடைய சிந்தசிஸ் வேணும், அதனுடைய ரியாக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டிங்கிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளோதான். ஸோ அந்த இதை நீங்கள் படித்தாலே போதும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் பாருங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், கெமிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அடுத்தபடியாக இதில் பாருங்க ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், டெர்பின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், அடுத்தபடியாக டெர்பினாய்ட்ஸ். இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வரக்கூடியது. அடுத்தபடியாக இந்த பயோபாலிமர்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அடுத்தபடியாக ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துட்டு அது என்ன செய்வாங்க, அது வந்து ஈஸியான, இப்போ சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அந்த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, முன்னாடி உள்ளது. இப்போலாம் அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை, இப்போ ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. முந்தைய வந்து என்ன செய்வாங்க, இந்த யூபி டேட்டா, ஐஆர் டேட்டா, இந்த H1 NMR டேட்டா கொடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இப்பவும் அது கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து நல்ல ரொம்ப என்ன செய்வாங்க, டஃப்பாக கேட்பாங்க. ஆனால் இங்கே பிஜிடிஆர்பியில் ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக என்ன கொடுத்துருவாங்க, குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய மாஸ் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 7ல் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ இந்த ரியேஜன்ஸ் ஆர் கான்செப்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ், ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ், பெரிசைக்ளிக், அதே போல் இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், பயோபாலிமர்ஸ், இந்த ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த யூனிட் 7ல் வந்துடும். அடுத்தபடியாக யூனிட் 8. அப்போ இது வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த நியூ சிலபஸில் இந்த மாதிரி
டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கும். நல் ஹைப்போதீசிஸ் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டது காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கேர். ஸோ முன்னாடி பழைய சிலபஸ்லாம் கொஞ்சமாக இருக்கும், இதெல்லாம் இருக்காது, நல் இவென்ட்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். அடுத்தபடியாக பாருங்க இந்த சாம்பிளிங். அடுத்தபடியாக செப்பரேஷன் டெக்னிக்ஸ், இந்த குரோமோட்டோகிராஃபி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குரோமோட்டோகிராஃபியும் வந்துடும் இதில், கேஸ், ஹெச்பிஎல்சி. அடுத்தபடியாக இந்த தெர்மோ அனலிட்டிக் டெக்னிக், டிஜிஏ, டிடிஏ, டிஎஸ்சி. சரி, அப்போ இது பாருங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸில், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அனாலிசிஸ், சாம்பிளிங், செப்பரேஷன், அதுக்கப்புறமா இந்த தெர்மல் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 8ல், யூனிட் 8ல் இது எல்லாம் வந்துடுது. அடுத்தபடியாக யூனிட் 9. யூனிட் 9ல் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிமெட்ரி, டர்பிடிமெட்ரி, நெஃப்ளோமெட்ரி இதில் வந்துடுது. அடுத்தபடியாக எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த எமிஷன் டெக்னிக்ஸ், ஏஏஎஸ் அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஸ்பெக்ட்ரோமெட்ரி. அடுத்தபடியாக மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாஸ். அடுத்தபடியாக என்எம்ஆர். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிடலாம். டாபிக்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறது இதில் ஈஸியாக என்ன பண்ணிக்கிடலாம், ஸ்கோர் பண்ணலாம். இந்த யூனிட் 9ல் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ், எமிஷன், மாஸ் பெயர், என்எம்ஆர். ஸோ அடுத்தபடியாக கடைசி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 10. யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா இந்த நானோ கெமிஸ்ட்ரி. நானோ கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ், யூசஸ், நானோ டியூப், ராட், நானோ ஃபைபர், போரஸ் சாலிட்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் சிந்தசிஸ். அதில் ஒரு 2 மெத்தட் இருக்கும், பிவிடி, சிவிடி, பிசிக்கல் வேப்பர், கெமிக்கல் சிந்தசிஸ். இப்போ 2 மெத்தடில் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நானோ கெமிஸ்ட்ரியை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக இந்த கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி. கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது செம், டெம், இடிஎஸ். அடுத்தபடியாக இந்த எஸ்பிஎம், ஏஎஃப்எம், எஸ்டிஎம், எம்எஃப்எம், இஎஃப்எம், அந்த எக்ஸ்பிஎஸ். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்பிஎஸ்கா, ஆவர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதெல்லாம் சிம்பிள். அது என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் மாறும், வேற ஒன்றும் கிடையாது. பார்க்க அதிகமாக இருந்த மாதிரி தெரியும், சின்ன சின்ன டெக்னிக் தான் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி எல்லாமே என்ன பண்ண போகிறோம், அந்த சாம்பிளை உள்ள என்ன இருக்குது, சாம்பிளுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி. நானோ கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் நானோ சைஸ் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறது நானோ கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். இங்கே கெமிக்கல் மைக்ரோஸ்கோப். அடுத்தபடியாக இந்த கிரீன் கெமிஸ்ட்ரி. கிரீன் கெமிஸ்ட்ரியில் ஒரு 12 பிரின்சிபிள்ஸ் உண்டு. அந்த பிரின்சிபிள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன செய்யலாம், படிக்காமலே வந்து எழுதிடலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில டேட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹைட்ரோதெர்மலில் என்ன, டைடல்லாம் என்ன, விண்டு அப்படின்னா என்ன, ஸோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே போதும். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த் நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம். அடுத்தபடியாக சூப்ராமெண்டல் கெமிஸ்ட்ரி. இது வந்து ஹோஸ்ட் கெஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த ப்ரௌன் ஈத்தர், அப்புறமா சைக்ளோடெக்ஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமானது இருக்குது. ஸோ அதில் இருந்தால் நினைச்சுவாங்க கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ரௌன் ஈத்தர், கிளாத்ரைட்டு. ஸோ இந்த 2 தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மெடிசினல் கெமிஸ்ட்ரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்ட் ட்ரக் மெட்டபாலிசம், என்னென்ன ட்ரக் ஆக்ஷன் இருக்குது, காமன் டிசீசஸ் என்ன, டிஸார்டர்ஸ் என்ன, இல்லைங்களா? அதே போல் டிவிஷன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் வரும். பார்த்தீங்கன்னா யூனிட் 10 நானோ கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி, கிரீன் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சூப்ராமாலிகுலர், மெடிசினல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் டாபிக். யூனிட் 10 வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியது, கஷ்டமே வந்து இது கிடையாது. சரிங்களா? ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கிடலாம். அது 8, 9, 10 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 8, 9, 10 அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த 3மே கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிடலாம். ஸோ ரொம்ப அங்கே வந்து கஷ்டமானது இருக்கிறது, படித்தாலே போதும், மார்க் நல்லா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிடலாம்.
சரிங்களா? அப்போ இதுல அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லையா? இப்போ 6, 7 இந்த ரெண்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இவ்வளோ தான் இந்த சிலபஸ். இப்போ நியூ சிலபஸ் வந்து என்ன பண்ணணும், இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிடலாம், நீங்க கவர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கெமிக்கல் பீரியாடிசிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். சரி, நீங்க தெரிஞ்சவங்க நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, the modern periodic law states that the properties of elements are a periodic functions of their. இது வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் லாவுடைய டெஃபினிஷன். அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர். அப்போ இது வந்துட்டு என்ன, அட்டாமிக் நம்பர். ஸோ மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னாலே, அதாவது மாடர்ன் பீரியாடிக் லா என்ன, லேட்டஸ்டா உள்ள பீரியாடிக் டேபிள். லேட்டஸ்டா உள்ள பீரியாடிக் டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அட்டாமிக் நம்பர், பேஸ்ட் ஆன் திஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி எதை வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பீரியாடிக் டேபிள? அட்டாமிக் மாஸ். எதற்கு முன்னாடி அட்டாமிக் மாஸை வச்சு அந்த பீரியாடிக் டேபிள வந்து அலைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய என்ன ஆச்சு, இர்ரெகுலாரிட்டி இருந்தது. இந்த அட்டாமிக் நம்பர் வந்துட்டு யாரு அட்டாமிக் நம்பர் படி அரேஞ்ச் பண்ணது யாருன்னு தெரியுமா? ஹென்ரி மோஸ்லே. ஹென்ரி மோஸ்லே. எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, அதாவது ஹை எனர்ஜெட்டிக் எலக்ட்ரானை வந்து பம்பார்ட் பண்ணுவாரு. ஸோ பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அங்க வந்துட்டு எக்ஸ்ரே, அங்கிருந்து எக்ஸ்ரே வந்து வெளியில வரும். அப்போ அங்க ஒவ்வொரு எலிமெண்டையா அந்த எலக்ட்ரானை வச்சு பம்பார்ட் பண்றாரு இல்லையா? இந்த பக்கம் ஒவ்வொரு எலிமெண்டையா வச்சிருப்பாரு. ஒவ்வொரு எலிமெண்டையா பம்பார்ட் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே வந்து வெளியில வரும். சரிங்களா? அப்ப அந்த எக்ஸ்ரேனுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த எலக்ட்ரான் அந்த எலிமெண்ட் மேல பட்டு அங்க இருந்து எக்ஸ்ரே வெளியில வரும். அந்த எக்ஸ்ரேனுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரீக்குவன்சி வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்குவன்சி இருக்கும். ஸோ அதை வச்சுதான் இந்த அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ அதை வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாரு, இதை அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஸோ மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட்ஸ் தட் the properties of elements are a periodic functions of their atomic number. atomic number சேஞ்ச் ஆக அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் அதில் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மோஸ்ட்லி ஒர்க் ஆன் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா எஸ்டாப்ளிஷ் தட் atomic number, not atomic mass, is the fundamental property governing periodicity. அப்போ அட்டாமிக் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஏன்னா அங்க மெண்டலீவ்ஸினுடைய பீரியாடிக் டேபிள் நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ ஆர்கான் வந்ததுக்கு அப்புறமா பொட்டாசியம் இருக்கும். அப்போ அதை வந்து எப்படி அலைன் பண்ண அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாம் இந்த மோஸ்ட்லேனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. Who proposed the modern periodic law based on atomic number? Who proposed modern periodic law based on this atomic number? ஹென்ரி மோஸ்லே. ஹென்ரி மோஸ்லே. சரிங்களா? அவர்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? இந்த ஹென்ரி மோஸ்லே ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ரே ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெரிமெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹென்ரி மோஸ்லே ஒர்க் ஆன் இந்த எக்ஸ்ரே frequency experiment. பார்த்தீங்களா? ஹென்ரி மோஸ்லே discovered a relationship between an element's X-ray frequency and its atomic number. இதை வச்சு ஒரு கிராஃப் அவர் என்ன பண்ணுவாரு, பிளாட் பண்ணுவார். அப்போ அட்டாமிக் நம்பர், ஒவ்வொரு அட்டாமிக் நம்பருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து கிராஃப் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் என்ன சொல்லுவாரு, அட்டாமிக் நம்பர் வேரி ஆகும்போது ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகுது.
சரிங்களா? பாருங்க. ஸோ லீடிங் டு தி வாட் மாடர்ன் பீரியாடிக் லா. சரிங்களா? அப்போ இங்க வந்து ஃப்ரீக்வன்சி, இங்க வந்து என்ன இருக்கும்? ஃப்ரீக்வன்சி, ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இங்க வந்து அட்டாமிக் நம்பர் வந்து என்ன? அட்டாமிக் நம்பர். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டேஸ். 7 periods and 18 groups. அப்போ பீரியாடிக் டேபிள்ல மொத்தம் எத்தனை பீரியட்ஸ் உண்டு? ஸோ 1 2 3 4 5 6 7 7 பீரியட்ஸ் வந்து அங்கே இருக்கு. சரிங்களா? 7 பீரியட்ஸ். அதே போல மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்போ எத்தனை இருக்கும்? ஸோ 18 குரூப்ஸ் அங்கே வந்து இருக்கும். இப்போ மேலே டாப் டு பாட்டத்தை வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த ரோ பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7 பீரியட்ஸும் 18 குரூப்ஸும் பீரியாடிக் டேபிள்ல வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியா பாருங்க. இந்த அனாமலஸ் பேர்ஸ் லைக் ஆர்கான், பொட்டாசியம், கோபல்ட், நிக்கல் ரிவர்ஸ்ட் ஆர்டர் பை அட்டாமிக் மாஸ். அது எப்படி இருக்குதுன்னா ஆர்டர் வந்து ரிவர்ஸா இருக்குது. பட் கரெக்டட் பை அட்டாமிக் நம்பர். இட் சப்போர்ட்ஸ் வாட்? ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்குது. அப்ப அதை யார் எது சப்போர்ட் பண்ணுது? Option C. ஆப்ஷன் சி தான். மோஸ்ட்லி மாடர்ன் பீரியாடிக் லா. சரிங்களா? இதன் மூலமா அது எப்படி இருக்குது? ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறத இது சொல்லும். பாருங்க. அப்போ 18 ஆர்கானுக்கு அப்புறம் தான் என்ன வரணும்? இந்த பொட்டாசியம் வரணும். ஏன்னா இதுக்கு அட்டாமிக் நம்பர் கூட. ஆனால் அங்கே அப்படி மாறி போயிருக்கும் பழைய பீரியாடிக் டேபிள். The number of elements in period 4 of the periodic table is the number of elements B. period 4. 4ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 18. 18 இருக்கும் இல்லையா? இப்போ எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஃபர்ஸ்ட் வந்து 2, அடுத்தது வந்து என்ன வரும்? 8 8 18 18 32, அடுத்தது என்ன வரும்? 2 3 4 5 6 7. சரிங்களா? அப்போ வந்து என்ன? அப்போ 18. சரி, அடுத்தபடியா பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் மெயின்லி டியூ டு repetition of similar electronic configuration at regular interval. ஆப்ஷன் ஏ. ஏன்னா பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது என்ன? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட இன்டர்வல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். Which of the following properties generally shows a zigzag trend across a period due to electron pair effects? zigzag கரெக்டா என்ன இருக்காது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இப்படி இருக்கும். zigzag ப்ராப்பர்ட்டியில் இருக்கு. அது எது? என்ன ப்ராப்பர்ட்டி? Ionization enthalpy. Option B, sir. ஆப்ஷன் பி, அயனைசேஷன் என்தால்பி. சரிங்களா? அயனைசேஷன் என்தால்பி ஒரு என்ன ஆகும்? திடீர்னு எனர்ஜியும் நேராக போயிட்டு இருக்கும். திடீர்னு எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு எனர்ஜியும் திடீர்னு எனர்ஜியும் குறையும். சரிங்களா? அதோட நேரம் போகும். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஃபார்ம்ல போகும். அது என்ன இதுதான்? அப்போ அயனைசேஷன் என்தால்பி. காரணம் என்ன? ஒரு சில இது ஹாஃப் ஃபீல்டா இருக்கும், ஒரு சில இது கம்ப்ளீட் ஃபீல்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அது வந்து எனர்ஜி வந்துட்டு வேரி ஆகும். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பி. அப்போ பாருங்க. ஸோ அயனைசேஷன் என்தால்பி டஸ் நாட் இன்க்ரீஸ் பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத்லி அக்ராஸ் எ பீரியட். அப்போ இங்க பாருங்க எக்ஸப்ஷன். பெரிலியத்துக்கு அதிகமாக இருக்கும். பெரிலியம் கம்பேர் டு போரான். சரிங்களா? பெரிலியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் கம்பேர் டு வாட் போரான். என்ன காரணமா இருக்க முடியும்? பெரிலியத்துல என்ன இருக்கும்? NS2 கம்ப்ளீட்லி ஃபில்டு. இங்க போரான்ல என்ன இருக்கும்? NS2 NP1 NS இல்ல NP1 p ஆர்பிட்டால் வந்துடும். சரிங்களா? போரான்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? NS2ல 2 எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம். ஆனா NPல ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது என்னது? ஸோ வெரி வெரி சிம்பிள். அப்போ எனர்ஜி இங்க கம்மியாயிரும், போரானுக்கு கம்மியாயிரும். ஸோ அதே போல நைட்ரஜன் ஆக்சிஜன்
நைட்ரஜன் ஆக்சிஜன்ல என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் அயனைசேஷன் எனர்ஜி கிரேட்டர் தென் ஆக்சிஜன். என்ன காரணம்? நைட்ரஜன் இதுக்கு நீங்க கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. 1s2 2s2 2p3. இங்க 1s2 2s2 2p4. சரிங்களா? அப்ப இந்த கேஸ்ல 2p3 இருக்குது. 2p3 என்ன? இது வந்து ஹாஃப் ஃபில்ட். இது வந்து என்ன? ஹாஃப் ஃபில்ட். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்ட் போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா? அப்போ 2p4 இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 2p3 மாறிடும், ஹாஃப் ஃபீல்டா மாறிடும். இப்போ இது ஹாஃப் ஃபீல்டா இருக்கிறது தான் ஆசைப்படும். ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? ஈஸியா வந்து ரிமூவல் ஆயிரும். ஆனா இங்க என்ன செய்யாது? ஈஸியா ரிமூவல் பண்ண முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனாலதான் நைட்ரஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் கம்பேர் டு ஆக்சிஜன். ஸோ விச் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ் டவுன் எ குரூப் பட் இன்க்ரீசஸ் அக்ராஸ் எ பீரியட்? எது வந்து இன்க்ரீசஸ்? விச் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ்? எது வந்து இன்க்ரீஸ் ஆகுது? லெஃப்ட் டு ரைட் வந்து எது இன்க்ரீஸ் ஆகுது? பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். குரூப்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இல்லையா? அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன செய்யும்? இந்த அக்ராஸ் எ பீரியட் லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஆனா இங்க வேற என்னதுங்க? எது டிகிரீஸ்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கீழே போக போக உங்களுக்கு என்ன ஆகும்? டிகிரீசஸ் ஆகும். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதனுடைய சைஸ், இப்போ இதுல ஆட்டோமிக் ரேடியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? அதனுடைய சைஸ் வந்து டிகிரீசஸ், லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிகிரீசஸ் ஆகும். சரிங்களா? மெட்டலிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது கம்மி ஆயிட்டே போகும். நான் மெட்டல் தான், அங்கே ரைட்ல போக போக நான் மெட்டல் தான் இருக்கு. சரிங்களா? பேசிக் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போக போக எங்க டவுன் த குரூப் போக போக இன்க்ரீஸ் ஆகும். என்ன வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது பேசிக் நேச்சர் நல்லா பாருங்க. பேசிக் நேச்சர் வந்து இப்போ மேலே உள்ளது ஒரு குரூப்ல மேலே உள்ளது அசிடிக் நேச்சர், மிடில் உள்ளது ஆம்ஃபோடெரிக்கா இருக்கும், கீழே போனீங்கன்னா அது வந்து பேசிக் நேச்சரா இருக்கும். ஸோ இந்த 3 தான் இருக்கும் ஒரு குரூப்ல. ஃபர்ஸ்ட் மேலே உள்ளது அசிடிக், கீழே உள்ளது மத்தியில் உள்ளது ஆம்ஃபோடெரிக், கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக்கா இருக்கும். ஆக்சைட்ஸ் வந்து பேசிக். The most electronegative element in the periodic table is ஆப்ஷன் சி ஃப்ளூரின். most electronegative அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் இந்த ஃப்ளோரின். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோரின். சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து மெட்டலிக் கேரக்டர் அதிகம்? which of the following is the correct order of increasing metallic character? மெட்டலிக் கேரக்டர் நல்லா நம்ம அப்படியே சொன்னோம் இல்லையா? மெட்டலிக் கேரக்டர் வந்து லெஃப்ட் பீரியடிக் டேபிள்ல லெஃப்ட் சைடு வந்து மெட்டலிக் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆல்கலி மெட்டல், ஆல்கலைன் எர்த் மெட்டல் அப்படின்னு படிக்கிறோமா? ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஆப்ஷன் பி வரும் சார். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா? ஓகே, பி கரெக்ட் தான். லெஃப்ட்ல நமக்கு யார் இருக்கா? சோடியம் தான் இருக்கு. அப்போ ஆல்கலி மெட்டல் அதுதான் வந்து மோர் மெட்டலிக் கேரக்டர். அடுத்தபடியா மெக்னீசியம், அடுத்தபடியா அலுமினியம், அடுத்தபடியா இந்த சிலிக்கா. அப்போ இந்த பீரியாடிக் டேபிள வந்து நீங்க என்ன பண்ணிடணும்? தரவா போகணும். சரிங்களா? பீரியாடிக் டேபிள வந்து நீங்க தரவா வச்சிருக்கணும். ஸோ எந்த குரூப்ல என்ன மெட்டல் என்ன எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? போரான் குரூப் சொல்லுங்க பார்க்கலாம். போரான் குரூப்ல பீரியாடிக் டேபிள்ல போரான் குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். போரான், அலுமினியம், இண்டியம், கேலியம். ஓகே, அடுத்தது கார்பன். கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், லெட். ஓகே, ஜெர்மானியம், டின், லெட். அப்போ இதுல அலுமினியம் இருக்குதா? அப்போ அதை அப்படி நீங்க எழுதினா தான் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். சும்மா என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அலுமினியம், சிலிக்கா. அப்போ இங்க ரைட் சைடு போக போக என்ன ஆகும்? அதனுடைய மெட்டலிக் கேரக்டர் கம்மியாயிட்டே போகும். அப்போ லெஃப்ட் சைடு போக போக தான் மெட்டலிக் கேரக்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ சோடியம், அதுக்கு மெக்னீசியம், அதுக்கு அலுமினியம், சிலிக்கா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். On moving from left to right across a period, atomic radius என்ன ஆகும்? Increases. Atomic radius left to right போக போக ஸ்மால் ஆயிட்டே போகும் இல்லையா, டிக்ரீசஸ் ஆயிட்டே போகும். On moving down a group, atomic radius என்ன ஆகும்? Increase. New cells. ஓகே. அப்ப அங்க வந்து atomic radius வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா ஒவ்வொரு ஷெல் வந்து ஆட் ஆயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் பீரியட் இப்படி இருக்கும், அடுத்த ரெண்டாவது பீரியட்ல என்ன ஆகும், அடுத்த ஷெல் வந்து வந்துடும் இல்லையா. அப்படி போக போக என்ன ஆகும், சைஸ் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபாலோயிங் ஒரு டவுட். சொல்லுங்க. அந்த முன்னாடி உள்ள கொஸ்டின் 11 அதுக்கு பின் கான்ஸ்டன்ட் வராது. 11th கொஸ்டின் இல்ல வராது மேடம், கம்மியாயிட்டே தான் போகும். கான்ஸ்டன்ட் வராது இல்லையா. நமக்கு கான்ஸ்டன்ட் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்குன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எவ்வளவு இருக்குது, ஒரு லெஃப்ட் டு ரைட் போகும்போது செல் வந்து இன்க்ரீஸ் ஆகல சார். அப்போ வந்து ஒரே செல் வந்து இன்க்ரீஸ் ஆகல சார். அப்போ கான்ஸ்டன்ட் தானே வரும். அதுதான் என்ன ஆகும்னா, எது ஆட் ஆகிட்டே போகும், எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே போகும், செல்லு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா, செல்லு வந்து அதே தான். என்ன எது வந்து ஆட் ஆகிட்டே போகும், இப்போ வந்து ரெண்டாவது செல் வைங்க. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது, அடுத்து நான் மூணாவது ஒன்று போடுறேன். இப்போ இதுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா, இப்போ இது வந்து 2s, இது வந்து 2s, இது வந்து 2p. 2pல எக்ஸாம்பிளுக்கு போரான்ல ஒரு எலக்ட்ரான் தான் ஆட் ஆகுது. இப்போ அடுத்தது கார்பன்ல 2 எலக்ட்ரான் ஆட் ஆகுது. சரிங்களா, இப்ப அடுத்தது என்ன, போரான் கார்பன், அடுத்து என்ன இருக்குது, BCN OF, நைட்ரஜன் அடுத்து ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுது. அடுத்தது ஆக்சிஜனுக்கு அடுத்த ஒரு எலக்ட்ரான், அடுத்து புளோரினுக்கு அடுத்த ஒரு எலக்ட்ரான், அடுத்தது ஒன்று எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ஒரே ஷெல்ல தான் என்ன ஆகிட்டே போகுது, எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே போகுது. சரிங்களா, அப்படி ஆட் ஆகிட்டே போகும்போது இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது. உள்ள யார் இருக்கா, அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா, பாசிட்டிவ் சார்ஜ். நியூக்ளியஸ்குள்ள யார் இருக்கா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா, அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஸ்மால் ஆயிரும். சரிங்களா, சைஸ் வந்து என்ன ஆயிரும், ஸ்மால் ஆயிரும். இது அது என்ன செய்யும், அதை நோக்கி போகும் இல்லையா. இப்போ ஒரு அட்ராக்ஷன், நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அப்படி ஆகுறதுனாலதான் என்ன ஆகுது, சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அதனாலதான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன செய்யுது, குறையுது, டிக்ரீசஸ். சரிங்களா, டாப் டு பாட்டம் போக போக என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். செல்லு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே போகும், ஒவ்வொன்னா ஆட் ஆகிட்டே போகும். இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன, ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Which of the following is the smallest atomic radius? Which of the following is the smallest atomic radius? Chlorine. Chlorine. சரிங்களா, எல்லாமே ஒரே இதுல உள்ளதுதான். இது எத்தனாவது பீரியட்ல உள்ளது, 70 பீரியட் கேக்குறேன். தேர்ட் பீரியட்ல உள்ளது. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், அடுத்தபடியா பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு, பிரான்சியம் இல்லையா. அப்போ இதுல மூணாவது தேர்ட் பீரியட்ல உள்ளது. எல்லாமே வந்து அப்போ தேர்ட் பீரியட்ல உள்ளது. அப்போ பெர்லியம், மெக்னீசியம், அடுத்தது போரான், அலுமினியம், இங்க குளோரின். இப்போ இருக்கிறதுல யாருதான் வந்து ரைட்ல இருக்கிறா, இந்த குளோரின் தான் ரைட்ல இருக்குது. அதுதான் என்ன ஆகும் உங்களுக்கு, பாருங்க, அதோட ரேடியஸ் தான் ஸ்மாலஸ்டா இருக்கு. ஏன்னா ஹையஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதுதான் அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாகுது. ஏன்னா
ஒரே செல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதனால சைஸ் வந்து ஸ்மால் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் நோபல் கேஸ் இஸ் யூஸ்வலி ரிப்போர்ட்டட் ஆஸ். Van der Waals radius. கோலன் ரேடியஸ். வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி பிக் சைஸ் இந்த மாதிரி மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். நோபல் கேஸஸுக்கு என்ன இருக்காது? கோவலன் பாண்டோ, அயனிக் பாண்டோ எதுவும் இருக்காது. ஒன்லி என்னதான் இருக்கும், அங்கே ரெண்டுக்கு இடையில வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நோபல் கேஸஸ்க்கு என்ன உண்டு? வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். Why does atomic radius show an unusually large increase from helium to lithium? Atomic radius என்ன ஆகுது? ஹீலியம், இப்போ வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குது, அடுத்தது லித்தியம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதா? அட்டாமிக் ரேடியஸ் ஹீலியத்துக்கு கம்மியா இருக்கு, ஆனால் லித்தியத்துக்கு அதிகமாயிருக்கு. அன்யூஸ்வல் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஹீலியம். Principal electrician. Addition of the new. ஓகே, அவன் பாருங்க, அடிஷன் ஆஃப் நியூ பிரின்சிபல் எனர்ஜி செல். ஏன்னா ஹீலியம் வந்து என்னதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்குது. இப்போ என்ன லித்தியம் வந்து என்ன ஆயிரும்? செகண்ட் பீரியடுக்கு போயிடும், ரெண்டாவது பீரியட். அப்போ ஷெல் வந்து நிச்சயம் ஒரு ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? அன்யூஸ்வல் லார்ஜ் இன்க்ரீஸ், அதிகமாகுது. சரிங்களா? காரணம் என்ன? அடிஷன் ஆஃப் நியூ செல், அடிஷன் ஆஃப் நியூ எனர்ஜி செல். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பிஜிடிஆர்பி இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தே ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இடையிலேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கிடலாம். உங்களுடைய டெடிகேஷன் டெய்லி நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டு வந்து ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம்.